பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே நம்பெருமா. இப்போ தானே பாடிட்டு வந்தோம் இல்லையோ? அது பின்னால் வையாங்கோ, அது கீழே முன்னுக்கு கதிரை படி இருக்க கீழே. அற்புதம். பாருங்க, உணவு இருக்கும் இல்லை, ஒரு வித்தியாசம், உடம்பில் வித்தியாசம், மனதில் வித்தியாசம், பழக்கங்களில் வித்தியாசம், ஆசைகள் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். அதப்படி ஆகவே எத்தனையோ பிறவி எடுத்துன்னு வந்திருக்கோம். ஒரு பிறவிலையும் இல்லை வித்தியாசம் செய்தது வந்து சேர்ந்துருக்கும். ஆர்த்த பிறவி துயர் கெட. இது உங்களுக்கு இதை நீங்கள் விரும்பினா விரும்புங்கோ, இல்லாட்டி விடுங்கோ. இது துயர். இந்த உலகத்தில் பிறக்கிறது துன்பம். அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் என்னது, மனித பிறவி தான் அதி உயர்ந்தது. அரிது அரிது மானிடராதல் அரிது. அப்போ எங்களோட பூனராணி அம்மா நாங்கள் 3 நாளாக காய்ச்சோன்ட்ருக்கோம். பாருங்கள், எங்களோடய இருக்கிறாங்க இல்லை. ஆனால் அந்த கடைசி படிக்கு மிச்சம் சிரமமாக இருக்குது இல்லை. நான் சுதந்திரமா இல்லை இல்லை பயம் இருக்குமோ இல்லையோ, பிறவி வரப்போகுது, பிறவி வரப்போகுது. அப்போ அப்படி வந்து சின்ன பொம்பளை இப்போ கிளவி இல்லையா. அப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம இருக்க ஒரு ஆளும் இருக்க மாட்டோம். குறிக்கோள் இருக்கு எல்லாருக்கும், வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கு. எல்லாருக்கும் வெற்றி வர ஆசை, சரிதானே? இப்போ இவங்க புதுசாக வந்தவங்க இன்றைக்கு எல்லாம் 4-5 பேர். அப்போ என்னென்னா, இங்கே ஒரு பிரதோஷம் நடக்குது, ஒழுங்காக நடக்குது. நாங்களும் அதில் அவங்க அண்ணே பூஜை வச்சவங்க யார் அந்த பின்னால் இருக்கவா? ஓகே. அப்போ எங்கே கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஓ சொல்லியிருப்பாள் லதா என்ன வந்துட்டான். எதுக்கு பூஜை? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வர் யாதும் ஐயுறவில்லை. அது தமிழ் பெருமான் இல்லை. அதே சிவபெருமானுக்கு ஆசுதோஷன்று சொல்கிற வட இந்தியா. ஆசுன்னா அவர் ஈஸிலி ப்ளீஸ் ஆங்கிலத்தில். அதில் ஒரு பில்வ வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஹரஹர மகாதேவ், நீ கங்கை தண்ணி ஊற்று ஓடு, நீ தண்ணி ஊற்றல, உனக்கு என்ன வேணுமானேன்னு கேட்டுறேன். அது நீங்கள் அதை செய்யலை ஒழுங்கு. அப்போ அந்த பரம்பொருளை நம்ம ஏன் கும்பிட்ட வேண்டாம்? இதெல்லாம் வேணும். இமயதரம் சோறும் கூரை எல்லாம் வேணும். அதை விட அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயோ. நான் இப்போ பார்க்குறேன், இவங்க எல்லாம் நான் பார்த்தாங்க விசேஷம் போது தான் ஞாபகம் இருக்குது இல்லை. படிக்கக்குள்ள நான் 10ஆம் படிக்குள்ள ஒரு 6-7 படிச்சிருக்கலாம். அப்படிதான் இப்போ இல்லையோ, எத்தனை வயது போச்சு இல்லையோ. அப்போ வாழ்க்கையில் வெற்றி வேணும் சொல்லுங்க. பொருளில் ஆட்சி உலகம் இல்லை, அருளில் ஆட்சி. நல்லா கேளுங்க. நம்மளாகலாம் பொருளுக்கு பின்னாலே ஓடுறீங்க, ஆனால் அருளும் வேணும். ஒரு சிறவோட ஒரு பறவை பறக்க முடியாது. 2 சிறவு வேணும். ஒன்று என்ன? ஒன்று பொருள், அதுதான் முதல் சொல்லணும். பொருள், மற்ற சொல்லுங்க அருள். 2 பறவை. ரெண்டும் நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுறீங்க. கொஞ்சம் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் காணாது. அருள் அரோரா இல்லையோ, ஆனால் 2ம் வேணும். 2ம் ஒரு கல்லில் 2 மாங்காய் விழுற மாதிரி நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் 2ம் இருக்குது. பெண்கள்கிட்டலாம் இல்லை சம்பளம் இல்லை, ஒன்று உதாரணம் தானே சொல்லணும். ஆனால் இருக்கிறது என்னது? நமே பக்த பிரணஷத் அனன்யா சிந்தையந்தோ மனேன்னு சொன்னதான். நீ என் பெருமான் என் இஷ்ட தேவரை எனக்கு ஒன்றுமே தெரியாதோண்டு நீ சரணாகதி இருந்தால் அவர் எனக்கு வேண்டியதை கொடுப்பார், உள்ளதை பாதுகாப்பார் என்று கண்ணன் ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, இது அடையிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் அற்புதமான ஒரு வழி உண்டு. சின்னதாக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் நீ என்ன குறிக்கோள் எனக்கு இருக்கிறதோ அதை அடையிறதுக்கு முடியுங்க செய்து கொண்டிருக்கோம். எஸ். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள்லாம் 2014ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு
இல்லை நம்மளோட சம்மந்தப்பட்ட. ஆனால் இவ்வளோ இருந்தும் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கணுமோ அந்த முன்னேற்றம் இல்லை. ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் ஏன் இல்லையென்றா இப்போ நான் சொல்கிறது தான் அதை திருத்தி கொள்கிற வழி. எப்படி? உனக்கு முதல்ல தீர்மானி நீ என்ன ஆக போகிற. நான் உதாரணத்துக்கு எனக்கு மை ஃப்ரீடம், எனக்கு சுதந்திரம் வேணும், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி, அதான் நம்மளோட குறிக்கோளாக இருந்தது. அதுக்குரிய எல்லாத்தையும் முடியுங்கோ செய்து கொண்டு இருந்தபடியாக அதை அடையணும் தான் அடைச்சாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் முழு பேர்லையும் இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன, நான் என்னவாக வேண்டும் என்றது தெளிவு முடியுங்கோ இல்லை. அப்படின்னா நீ ஒன்றும் அடைய மாட்டா. ஏன்? அதே என் பெருமானுக்கு இருக்குது. ததாஸ்து, நீ எதை உண்மையில் கேட்குறையோ அதை அவர் கொடுப்பார். நீ கேட்கலையே, இன்றைக்கு இதை கேட்குற, அதுக்கு எதிர்மாற நாளைக்கு கேட்குறார். இதானே? அப்போ என்ன சொல்லணும்னா முதல்ல நான் என்னவாக, அதான் சரி ஐடென்டிட்டின்னு சொல்கிறாரு பேர், நான் என்னவாக விரும்புகிறேன் அது தெளிவாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெளிவு. அப்போ உங்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இல்லை தெளிவு இல்லை. ஆக என்ன பண்ணணும், உங்களுக்கு தெளிவு இல்லாட்டி பெரியவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு மாணவியை இந்த மதுமிதா மகேசன் ஐயா அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்டும் தெரியாது, நான் டீச்சரும் இல்லை. இவங்க 2 பேரும் விஷயம் தெரியும். அப்போ நான் ஒன்று காட்டிருந்தேன், என்ன உதாரணம் சொல்கிறேன். அது மாதிரி நமக்கு விஷயம் தெரியாட்டி தெரியுங்க நிறைய இருக்கிறாங்க, அவன்கிட்ட போய் கேள். அப்போ நான் இப்படி சொல்கிறாங்கோ, எனக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் நான் என்ன ஆகணும் ஒரு கிளியராக இல்லையா, அது இப்படி ஆகணும் சொல்லுவாங்கோ. என்னோட சிலவங்க வந்து கேட்பாங்க இல்லை. எஸ். அப்போ அதை நீங்கள் கெதியாக கண்டுபிடிங்க. ஏனெனில் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நமக்கு இந்த ஒருமை இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஒருமையுடன் நீ எப்படி நினைக்கணும்டா, எனக்கு இதான் வேணும் இல்லை. இன்னும் நான் அபிஷேகம் பண்ணக்குள்ள ஒரு 4-5 பேரை நடத்தினேன் இல்லை. ஒரு பேர் அம்மா கூட சரியில்லை, அதை நினைச்சேன். அங்கே கெஸ்ட் வரணும், அதை நினைச்சேன். இன்னொரு இடத்துல அதை முழு பெஞ்சம் பெருமா திருவள்ளுக்கு சம்மதமாக நான் என்ன குறிக்கோள் வெரி கிளியர் இந்த இருக்குது செய், அவ்வளோ சிம்பிள். நீங்கள் அப்படி இல்லையே. நான் சொல்ல விளங்க அவங்க இல்லை, உனக்கு விளங்கம்மா நான் சொல்கிறது விளங்குதா? ஓமோ இல்லையோ பட்டாங்க கேட்குறேன் சொல்லுங்க. இது நீங்கள் வரலையே, ஒரு நின்று தான் மூலத்தனம் வந்திருக்காங்க, பரவாயில்ல கசவில்லை அமைக்கலையே. அப்போ தயவு செய்து என்னென்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சம்னு சொல்லி கொண்டிருக்கான், நீ எதுக்கு வேணுமோ அதை கொடுப்பாங்க. அது நீ கேட்குற மாதிரி கேட்கலையே, நீயே தெளிவில்லைண்டா இப்படி கொடுக்குறது. என்னக்கா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நான் கதிராமத்துக்கு போகிறதா அல்லது மயிலம்பாடிக்கு போகிறதாண்டு அந்த நீ நான் இதுக்கு போகிறான்ட்டு அவங்க டிரைவர்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பைத்தியம் அப்படி கொண்டு 2 இல்லையோ நீ சொல்லணும். மயிலம்பாடி மட்டக்கில் போய் அடுத்த பஸ், இல்லாட்டி திருக்கோயிலண்டா கதிராமண்டா அடுத்த பஸ், கிழிவையோ இல்லையோ காணா கேட்கும். என்னப்பா நிறைய பேருக்கு இல்லை. அப்போ நீங்கள் தயவு செய்து இந்த இறைவன் உனக்கு ஏதாவது வேணுமெண்டா நீ கேட்குறத தெளிவாக்கு. உன் இதயத்துலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? இப்போ நாங்களும் அழுது அம்மா ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, இனாஃப் இஸ் இனாஃப். அங்கேருந்து உண்ட ஆசையும் உண்ட அந்த நீ என்ற அடி எங்கே வரணும்? இந்த இதயத்துலேருந்து வரணும். ஃபீலிங் வந்து சொல்கிறேன். என்ன சொல்கிறது? உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னா அங்கே தான் இருக்குது. நானும் இருக்கிறேன், இந்த தெய்வம் இருக்கிறா, என்ற ஆசையம் எங்கே இருக்குது? என் இதயத்தில் இருக்குது. அப்போ அதை முதல் கண்டுபிடிங்க, கெதியாக கண்டுபிடிங்க. அதனுடைய இறைவன் இல்லை, தவறு இல்லை. அக்கா ஆறு தவறு நம்ம இல்லை. ஏன் நீ இன்னமும் தெளிவாக முடியுங்கோ கேட்கவில்லை. கேட்டால் கிடைக்கும் சந்தேகம், நான் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு அதை தீர்மானிச்சோணும் கெதியா. அப்போ அதை அடையிறப்படி அதுக்கு தான் இப்போ சொல்ல வரோம். அது சின்ன பயிற்சிகள். இப்போ நம்மெல்லாம் பக்தர்கள், சரிதானே? பக்தர்கள். இப்போ நமக்கு என்ன பயிற்சிண்டா, காலையில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். காலையில் நீங்கள் எழும்பினீங்கோ இல்லை, எழும்பி மூத்தை கழுவிட்டு குளிச்ச முடிஞ்சால் அது போயிட்டு நம்மளோட பூஜை அறைக்கு முன்னுக்கு இருந்து இல்லை ஒரு மாலை இருந்தால் ஒரு மாலை என்னோட 5 நிமிஷம் நான் ஓம் ஸ்ரீ கணேஷா உங்களோட பிள்ளையாராக இருந்தால் ஓம் நம சிவபெருமான், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஸ்ரீ சரவணபவன், உங்களோட மந்திரத்தை ஒரு மாலை. இப்போ சரோஜா என்னட்ட மாலை ஒன்று கேட்டால் 108 இருக்குது இல்லை,
ஒரு 108 தரம் இல்லை ஜெபம் பண்ணும். சரி, இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் மணிக்கூட பார்த்து 5 நிமிஷம் வச்சுட்டு செய். இது ஒவ்வொரு நாள் செய்யணும். 6 மணிக்கு நீங்கள் ரெடின்னு வச்சுக்கோங்க. நான் கவனம் கேட்கணும் சார், நம்ம கிளியராக 6 மணிக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் முடியும். அந்த நேரத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இருக்கிற இடத்தையும் மாற்றக்கூடாது. நீங்கள் எங்களோட இஷ்ட தெய்வத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கோம். சரி, அதை ஜபம் பண்ணுறது முதல் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. இப்போ எனக்கு உண்மையில் ஒவ்வொரு தெய்வத்திலையும் சுலபம் நிறைய இருக்குது இல்லை. செல்வாக்கும் செய்கருமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை. இதுதானே சிவருமானுக்கு எத்தனை இருக்கு. இப்போ நான் பாடினேன் என்னது, இம்மையே தரும் சோறு. அது முதல் வரி என்ன? தம்மையே புகழ் திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாமிடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதர் யாதும் ஐயுற இல்லை. சிவர் மாட்டவர் ஏன்னா உண்ட இஷ்ட தெய்வத்தை தான் பாடும். பிள்ளையாரண்டா பிள்ளையார பாடு, நான் சிவருமான சிவனா பாடு, இல்லை முருகன்டா என்ன ஏன்னா அளவு எத்தனை பாட்டு இருக்கு. விழிக்கு துணையவன் மென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்ன நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூர் உருவுதையா அப்படி பாடு இல்லை என்ன. அம்மாவோட பாடு உழவு இருக்கு. அற்புதமான பாட்டுங்க இல்லை அதுனா. எஸ், நீயே கதி ஈஸ்வரி நீயே கதி ஈஸ்வரி சிவகாமி தயாசாகரி எனக்கு நீயே கதி ஈஸ்வரி மாயா உலகிலே ஓயாத துயராலே மாயா உலகிலே ஓயாத துயராலே வாடாமலே ஒரு வழி காட்டவே வாடாமலே ஒரு வழி காட்டவே எனக்கு நீயே கதி ஈஸ்வரி ஆதியே அமுதே ஆகமா பொருளே அன்னையே பாராயோ உன் திருவருளே அன்னையே பாராயோ உன் திருவருளே ஆவதும் அழிவதும் யாவும் முன்னாலே ஆவதும் அழிவதும் யாவும் முன்னாலே அன்னையே பாராயோ என்னை உன் கண்ணாலே. அம்மாட பாடு பாருங்கள்ல, அவங்களோட இஷ்ட தெய்வத்தை பாடு பாடி போட்டு ஜபம் பண்ணுறது முறை பெருமானே நீ இதயத்தில் இருக்கிறாய் ஐயா, ஆனால் நான் ஜபம் பண்ண போகிறேன் என்ன என் இதயத்தில் நீ இருக்கின்றது ஜபம் பண்ணும் 5 நிமிஷம் என்ன ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அதே நேரத்தில் அதே நோட்டில் தான் செய்யும். இதுதான் ரகசியம். இப்போ இவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இவங்க சாதனையை செய்யாத காரணத்தால் இதில் முன்னேற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னடாலும் சரி, இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தருவோம்னா மனதால் செய்யுங்க. வெளியே இருந்து 5 நிமிஷம் ஒரு கதையில் இருந்து வாங்கினோம். இதெல்லாம் சும்மா பே காட்டக்கூடாது. இது இந்த புதுசாக ஒரு அற்புதமான ஒரு அனுப்பியிருக்க வேர்டு. அதாவது இது பொம்பளை இல்லை, தாய் ஆகிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு என்ன வழிமுறை. அது தொடக்க கிழக்கஞ்சில் நோ அதை நான் ஒத்துக்கொள்வோம், பெரியவளும் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அது அந்த நேரத்தில் நீ வழி இருந்தால் செய். சரி, ஒரு உதாரணம் சொல்லணும். அடுத்தது இது நம்ம பக்தர்கள் பக்தர்கள் தான் சொல்லணும். ஓகேயா? 2வது இன்னொரு நாஞ்சு நின்றும் சொல்லுங்க, இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்றும் சிவந்தாள் இணை. அவர் சிவன்ற பேர் வந்து சொல்கிறார். நீ பிள்ளையார் வந்தால் பிள்ளையார் இணை, முருகன் இணை, தாயார் இணை. அப்போ அது வட இந்தியாவில் அழகான ஒரு இங்கே இருக்குது. ஆத்துமே காம் மூமே ராம். கை எங்கே கை தானே வேலை செய்யுது, வாயை வேலை செய்யுதா இல்லையே? அந்த வாயால் அவன் இஷ்ட தெய்வத்தில் மந்திரத்தை சொல்லு, அதான் அர்த்தம். இது 2வது பழக்கம்.
அது இப்போவும் செய்யலாம். ஒரு ஆக்களுக்கு உள்ள மனத்தால் செய், ஆக்களுக்கு அடிச்சத்தமாக சொல், உதட்டால் செய், நடை பாடு. ஓ கூத்தாடின்னு என் பெருமாண்ட நாமத்தை சொல்லி கூத்தும் மாடி அப்படி வருது. ஏன் சொல்கிறேன்டா, இந்த எல்லாரும் கிட்டத்தட்ட 50க்கு மேலே, கொஞ்சம் பேரை தவிர இல்லையோ, மெஜாரிட்டி இது. அப்போ காடு வாவான்ற இந்த இடத்துல சரி, காடு வாவான்றது வீடு போகணுது, போகணுன்னா என்னாட்டையும் சொல்கிறாங்க அவங்க. இந்த இந்த எனக்கு ரெண்டு காதில் கேட்டு எங்கெந்த மண்டை எப்போ போட போகிறாங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க பிள்ளைகள். உண்மையை சொல்கிறேன், அந்த காவியம் நீங்கள் உற்சாகம் இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்து, சாமிஜி எங்களோட அம்மாக்கா பிரார்த்தனை பண்ணி, எனக்கு என்ன தெரியும் என்ன சொல்கிறாங்க, அம்மா கதியாக சாகிறதுக்கு பிரார்த்தனை பண்ணி சொன்னாலும் தாங்க முடியாது. நீ ஒன்றுக்கு போகிறா 2க்கு போகிறா என்ன நோ, பாயில் கிடந்து படறா, அதெல்லாம் என் பெருமானால் முடியும். அதனால் இருங்க, இறைவன் நாமத்தை இல்லை உங்களோட மந்திரத்தை தயவு செஞ்சு இல்லை முடிஞ்ச 24 2வது சரியாக 3வது உபாசனா மூர்த்தி சொல்லுங்க, சதான் சொல்லணும். அங்கே மணிக்கு பார்த்தீங்க போகிறீங்களோ, போகிறீங்கன்னா அப்படி போ இல்லை ஏன்னா மணிக்கூட பார்த்தா அந்த மணிக்கூட காட்டி வச்சுருவாங்க கிளாஸ் வரணும். மணிக்கூட பார்த்தானே கோவம் வரேன்டா, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் போயிட்டு வரோம் சரியா. மணிக்கூட ஓடுது, அதோட கூட வாழ்க்கையும் ஓடுது. எங்கே நோக்கி? மரணத்தை நோக்கி. உண்மையே இல்லையோ பரமேஸ்வரியம்மா இது கஷ்டப்பட்டு சொல்கிறான், ஆனால் உண்மையாக தான் நீ கஷ்டப்பட்டோ இல்லையோ உண்மையாக தான் எச்சரிக்கை. இதை சொல்ல உபாசனா மூர்த்தி சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நம்ம தொண்டர்களாகவும் பக்தர்களாகவும் இருக்கிறதுக்கு எப்படி இந்த பிறவி பிணியிலிருந்து தப்பலாம். இப்போ எந்த இஷ்ட தெய்வம் சிவருமா, சிவலிங்கத்தை நான் கும்பிடுறேன். ரமணன் இருக்கிறார் பிள்ளையார் பக்தன், மகேஸ்வரன் இருக்கிறார் முருகப்பெருமான் உதாரணத்துக்கு, அந்த அப்பா இருக்கிறார் தாயோட பக்தர் உதாரணத்துக்கு 4 பேர் எடுத்தேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோண்டா, இல்லை நீ உண்ட இஷ்ட தெய்வத்தில் அழகான உருவத்தை, அது சிலையாக இருக்கலாம் படமாக இருக்கலாம், அதை முதல் பார்த்து தெரிவு செய்து உண்ட இதயத்தில் அதையே பார்த்து கொண்டு எங்கே பார்க்கணும், மனதால் மனக்கண்ணால் பார்த்து அவரை மந்திரத்தையும் சொல்லு. ஓம் ஸ்ரீ கணேஷாய நம, ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ சரவணவாய நம, ஓம் சக்தி பராசக்தி. ஓகே, இப்போ இது 24 மணி நேரம் முடியாது. சரி, இதுக்கு ஒரு நேரத்தை பின்பற்று. இங்கே 6 மணிக்கு சொன்னேன், அப்போ மற்றெல்லாம் முடிட்டு இன்னொருக்கா கிளியரா இன்னொரு நேரத்தை இது காலையில் செய்தால் பின்னேறம் செய். ஒரு 6 மணிக்கு திரும்பவும் 6 மணி எடுக்க. 6 மணிக்கு என்ன செய், ஒரு இடத்துல இல்லை முடிஞ்ச வரையில் ஒரு அமைதியாக அதை எங்கேருந்து நெஞ்சலாம் இருந்து. ஆனால் இருந்து கண்ணை மூடு. நீ யாரை பார்க்குறாய், யாரை பார்க்குறாய், உன்னை இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணால் உன் இதயத்தில் பார்க்குற. இதை சொல்கிற உபாசனா மூர்த்தி உபாசனை. ஏன் நான் எதை எண்ணுகிறேனோ சொல்லுங்க எல்லாரும், அதை அடைவேன். இவ்வளோ காலம் உங்களுக்கு என்ன நடந்துட்டா, கண்டாலும் உனக்கு கண்ட 2 மாதிரி போகிற ரூட்டால் போகிறத நினச்சி கொண்டு இருந்தா, அதனோட ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன சொல்லணும்டா, உண்ட இஷ்ட தெய்வத்தையே மனக்கண்ணால் பார்க்கும். ஏன் தயவு செய்து கேளுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் இல்லை ஒரு தமிழாக இருக்குது, ஒரு செம்பால் அடித்த செம்புச்சல்லியும் இல்லாண்டா வெளிநாட்டில் இறங்கி இப்போ என்ற அந்த பெருமதி எவ்வளோ எத்தனை கோடி, இந்திய பணம் 6 கோடியோ 10 கோடியோ வீடு எவ்வளோ லஞ்சம் வீடு. அது இந்த கனடா போகிறதுக்கு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தது. அது எப்படி வந்தது? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம். அது எனக்கு நல்ல விருப்பம். ஏன் கூரை என்றேன்னு சொன்னேன், சோறும் துணியும் என்று சொல்லிக்கலாம் இல்லையோ. சோறுன்னுக்குள்ளே அது பெரிய விஷயம். ரொட்டி கட்டியில் சோறு இந்தியாவிலெல்லாம் சாதம் கொடுங்கோன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்று பண்ண சாதம் கொடுங்க என்ன, அவ்வளோதான் முக்கியம். நம்மளோட அது என்ன சொல்கிறது, என்ன உணவு அது மெயின் ரூம். ஸோ ஒரு கூரைன்றது என்ன, 60,000 இந்தியன் ருப்பி ஒரு கூரைக்கு. நாங்கள் நாங்களாம் லோக்கே வரல, இவங்களாம் 60,000 கூட பணம் உழவும் 2 லட்சம். இது கூரையை நெஞ்சோன்னா நாங்களும் பாருங்களேன். இந்த வேட்டியை பாருங்க சரியாக விருப்பம். ராமேஸ்வரம் போடுவாங்க அந்த மாதிரி கயா இருக்கா இல்லையா இல்லை. சரி,
கூரை எண்ணக்குள்ளே உயர்ந்த அழகான பெருமதியான இதை எங்கள் அம்மையப்பா கொடுப்பார்கள். அந்த ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. ஆகவே நீ என்ன பண்ணு, இவ்வளவு காலமும் இதை சிந்திச்சதை விட்டுட்டு மனதில் உண்ட இஷ்ட தெய்வத்தையே நினை, அவருடைய கேளு, கொடுவன்னு கேளு. சுந்தரமாக இருந்தாலும் கேட்டார், கேட்டுக்கொண்டே இருப்பார். என்ன நெல் வந்தால் நீ கூலிக்காரனை எடுக்க வேண்டியான, ஏன் அன்னவனையே போடுது சொல்லுறார். என்ன நெல் எடுத்தேன் அட்டித்தர பணியே போடா, நீங்கள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொடுவேன் வாழன கண்மணரால் அவள் அவள் என்ற கொண்டாடி கவலைப்படக்கூடாது. அவள் வாடி வருந்தாமே ஏழு கோழியில் எம்பெருமான் கொன்றை ஊர் திகழ தெல்லு பெற்றேன் ஆடியில் எம்பெருமான் அவர் அட்டித்தன பாட. இது ஜோக்கு இல்லை பாருங்க, அவ்வளோ திடம், அவ்வளோ கமோ. அப்போ உன்னாலேயும் முடியும். அவருக்கு சிரவண்டு முளைக்கல, உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை, இல்லை அந்த பக்தியும் இல்லை. அது யார் குறை? மதுரையா அடியே நெத்தி நேரம் பார்த்துருக்கேன். அம்மா இல்லை நடக்கும். சரி சரி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இதை சொல்கிற உபாசனா மூர்த்தி சொல்லுங்க, எனது இஷ்ட தெய்வம், அவரை இதயத்தில் வச்சு மனக்கண்ணால் பார்த்து அவர் வந்து செய்யுங்கோ. ஏன் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சொல்லுங்க. எஸ். அப்போ நீங்கள் நாங்கள் பிரார்த்தனை இப்போ வண்ணல ஒன்று நடக்கலைன்றது நான் சொல்கிறேன் கேளுங்க. இது காயத்ரி உபாசகர், அது சுவாமி வித்யாரண்யர், அவர் பேர் வேறு. அவர் 6 தரம் காயத்ரி அனுஷ்டானம் புரஷர் 2 வருஷம் எவ்வளோ பிடிக்கும், 2 வருஷம் பிடிக்கண்டா 6 5 6 2 12 வருஷம் செய்யிருக்கார், உண்டு நடக்கலை. அப்போ சன்னியாயம் எடுத்துட்டார். சன்னியாயம் எடுத்த அதே நேரத்தில் காயத்ரி அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் என்ன, தாயே நான் இவ்வளோ வருஷமானா காயத்ரி நீ எனக்கு தரிசனம் கொடுக்கா, இப்போ ஏன் கொடுக்குறாயன்னு அவ கேட்டார். அவர் சொன்ன, அப்பா நீ 6 உத்தமமான பிராமணனை நீ கொலை செய்தது, அந்த பாவம் உனக்கு முன்னுக்கு இருந்தது, நான் உனக்கு முன்னுக்கு தான் நின்றேன், உனக்கு முன்னுக்கு தான் நான் எங்கும் பறந்தேன், நான் உனக்கு முன்னுக்கு தான் நின்றேன். ஆனால் உன்னோட பாவம் மூட்டை என்ன நெருங்க விடலை, பார்க்க முடியும். நீ சன்னியாசம் எடுத்த உடனே சன்னியாசம் இருக்குது, யூ ரினவுன்ஸ் எவ்ரி திங். இப்போ நீ ஒரு பர்சனே இல்லை, அவர் செத்துட்டார். இப்போ நான் வந்தேன்னு சொன்னார். கவனம் கேட்கும், உங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடக்காமல் இருந்தால் அது நீங்கள் செய்த பாவங்களும் தவறுகளும் வீணான எண்ணங்களும் இல்லை, அதெல்லாம் விடாது. அப்போ என்ன தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. என்ன நடக்கும்? பெருமாண்ட திருவருளால் பாருங்க, என்ன அந்த மகாலட்சுமி அஷ்டத்தில் எத்தனை என்ன பாவம், என்ன எத்தனை என்ன பாட்டு சொல்லு, சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நமோத்துதே. நீ பணம் கேட்டு தாயார் கும்பிடக்குள்ள என்ன சொல்கிறாய், தாயே இந்த பாவத்தை நீக்கிவிடாது. ஏன்? அதுதான் தடையாக இருக்குது. இது நடந்த காரியம் கேரளாவில். அதுதான் சங்கராச்சாரியா அங்கே தான் படித்து கொண்டு இருந்தவர். அப்போ இந்த பிரம்மச்சாரியெல்லாம் குருநாதருக்காக பிக்ஷை எடுக்க போகணும். அவள் காலையில் போனால் நாராயண ஹரி பிக்ஷாந்தியண்டா ஒரு அம்மா ஒளிச்சொடிச்சு ஒரு அழுகின நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு வந்து அழுதுட்டு வேறு பிக்ஷாபாதத்தில் கொடுத்துட்டு ஓடித்தார். எப்படி இருக்கு பாருங்கள், வேறு ஒன்றுமே அந்த வீட்டில் இல்லை, வறுமையோ வறுமை. இவர் அம்மாட்ட சொன்னார், அம்மா அவன் சொன்னால் அதில் வருது என்னென்னா இவங்களோட விதியில் பொருளாதாரம் இல்லை, இவங்க சிலையே பாவம் செய்யிருக்காங்க. அதில் நான் சொல்கிறேன், அது துறவிகளுக்கு கட்டளை பண்ணி கொடு. அதில் தங்க மழை இதாக பேஞ்சு இது நடந்தது 2000 கிட்டத்தட்ட. இப்போவும் அந்த குடும்பம் செல்வந்தராக இருக்கிறாங்க. இப்போ அந்த வீடு இதெல்லாம் இருக்குது. என்ன இவ்வளோ வரண்டா, அவ உனக்கு கிடைக்காட்டி காரணம் நீ கண்டன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டாய். இப்போ அதை நோக்கி முறைப்படி நீ வாழவில்லை. அது சொல்கிற சாதனைன்னு சொல்கிறோம். இப்போ நாங்களாம் காலம் 3:33 கிளம்பி இல்லை ஆதரம் பிராணாமம் பிரார்த்தனை அதுக்குள்ளே ஓம் நம சிவாய போய்கொண்டே இருக்கும். அம்மானு கூப்பிட்றோம் ஓம் நம சிவாய. ஏன் தெரியும். அப்போ நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு கிடைக்கலண்டா நீயே காரணம் அதுக்கு. ஆனால் உண்டு தவற அம்மா பாருங்க, இந்த இடத்துல தெய்வத்தில் பெருமை காணாக்காக்கும் எல்லாரும். நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் பஞ்சு மலை மாதிரியாம். இது மாதிரி இப்போ ஒரு
இந்த தாய் தூக்குவா, ஒன்று ரெண்டு போவாங்கோ, இல்லை உதைப்பாங்கோ, அந்த தாய் இன்னும் நான் மன்னித்தேன்னு சொல்கிறதா? அது மாதிரி நம்ம செய்த இந்த தவறுகள் எல்லாம் நான் பாவம்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லுவேன். அதை நீ என் பெருமான தாயே அம்மா உங்களோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டா அந்த பஞ்சு மலை ஒரு நெருப்பட்டி வருது, எல்லாம் போயிடும். ஆனால் நீ கேட்கணுமே, கேட்குறவர் கேட்ட மாதிரி கேட்டால் கொடுக்குறவர் கொடுக்க மாதிரி கொடுப்பா. நீ கேட்கவில்லை, சந்தேகப்படாதவங்க அக்கா. ஏனெண்டா உங்களுக்கு தெளிவில்லையே. இன்றைக்கு இந்த கோயிலுக்கு போகிறீங்க, நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகிறேன், போங்க. ஆனால் உண்ட இஷ்ட தெய்வம் தான் அந்த கோயிலையும் இருக்கார். ஹனுமான், நீ முருகனை கும்பிட்றேன்னா ஹனுமான்ஜி கோயில் போனால் அங்கே அவர் தான் இருக்கார், ஹனுமான் தான் இருக்கார், உண்ட முருகன் தான் இருக்குது. அதே மாதிரி இது நடந்த அழகான கதை ஆனால் கேளுங்க. அது ராமர் பக்தர் வேறு துளசிதாஸ், அவர் ராமர் பக்தர். அது அழகான கோயில் பிருந்தாவனத்தில். அவர் இந்த கோயிலுக்கு போனால் அங்கே கண்ண பெருமான் ராதையோடு நிற்கிறார். இவர் போய் கும்பிட மாட்டேன் நிற்கிறார். எல்லாருக்கும் ஷாக்கு. அதனால் எந்த இஷ்ட தெய்வம் கோதண்டராமன் யார், அவரை தன்னான் கும்பிடு. அவருக்கு தெரியாது கண்ணன் ராமன் தான் கண்ணன் அப்புறம் தெரியாது, நல்லா தெரியும். ஆனால் இஷ்டமே நிஷ்டை சொல்லுங்க, அவர் இஷ்டம் கோதண்டராமன். அதை விட நான் ஒரு வணங்க மாட்டேன். அப்போ அது நின்றோடனே கண்ணன் கோதண்டராமன் அவர் காட்சி கொடுத்தா இருக்கு. எஸ் கண்ணன் அதுக்கு பிறகு வணங்க. சரியானே? இது நடந்தது திருப்பதியில். எங்களோட குருநாதர் அவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்பைய தீட்சிதர் அவர் போனார் அங்கே எங்கள் திருப்பதி. அவர் சிவபக்தர். அங்கே இருக்கிறதோ நாராயணன். இவர் கும்பிட்டோடனே சிவலிங்கம் மாறிட்டார். அவங்க வந்து பார்த்தா வெங்கடேசாலபதியை காணல. அவரை காலை விழுந்தோம்பான்னு என்ன ஜஸ்ட் சி. அப்போ நீ பார்க்கடனா உண்ட இஷ்ட தெய்வத்தை ஒன்றும் பார்க்கவே கூடாது. யாரை பார்த்தாலும் உண்ட இஷ்ட தெய்வமாக தான் பார்க்கும். அப்படி பார்த்தேன்டா என்னது நிஷ்டை சொல்லுங்க. நிஷ்டையும் கைகூடும் நிமலனடி கந்தர் சட்டி கவசம் தானே நிஷ்டை. அப்போ பாருங்க, நான் சொன்னேன் ஜபத்தை சொன்னேன். அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னேன்? உபாசம்.